வணக்கம், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோபடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க. நான் ஒரு ஆவரேஜான ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப பெரிய படிப்பாளி கிடையாது. நான் என்னுடைய செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி பாஸ் பண்ணணுன்னே தெரியல. ஒருவேளை நான் அரியர் போட்டுருவேணும்னு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய அரியர்ஸ்லாம் போட்டுட்டேன். இனிமேல் நான் அரியரே போடக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரியர்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமே நான் கிளியர் பண்ணணும். ஒரே அட்டம்ப்ட்ல நான் எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கிளியரான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற மெத்தட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அரியர் அப்படிங்கிற பேச்சுக்கே இனிமேல் இடம் கிடையாது. நீங்கள் எந்த செமஸ்டர் இன்ஜினியரிங் எக்ஸாம்னாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியும். 100% நான் அதை சொல்கிறேன். குறிப்பாக நான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலிகேட்டட் காலேஜஸில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுத போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தட்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டிஸ் ஒரு அட்டானமஸ் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். நீங்களுமே இந்த வீடியோவை பார்க்கலாம். தமிழ் இன்ஃபோபடி சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் இனிமேலும் வரக்கூடிய இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஒவ்வொரு விஷயமா இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ ஃபஸ்ட்டே அதுக்கு சிலபஸை கிளியராக நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸ்டூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா இந்த ஆப் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட எல்லா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கான சிலபஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காதீங்க. அரியர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறத விட நம்ம ஆரம்பத்திலே ஒரு 10-20 ரூபாய் இதுக்காண்டியெல்லாம் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுக்கிறது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாம்லையுமே நீங்கள் ஃபெயில் ஆகவே மாட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இவ்வளோ ஆனால் நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ஸோட சிலபஸை எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 5-6 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சாலே ஓகே தான். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டூக்கர் ஆப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அங்கே இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் ஒரு ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோம். அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸையும் இந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் அந்த யூனிட்லேருந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். நம்ம இந்த யூனிட்டில் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும். நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். அதில் சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே அது ரிப்பீட்டடாகவே வந்திருக்கும். ஒரே கொஸ்டினை திரும்ப 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 கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு யூனிட்டில் 2-3 கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக அப்படி வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் போனால் ஒரு 4 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக அதுவே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாலே அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை உங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிக்கணும், ரிப்பீட்டடாக இதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிலபஸை ஏற்கனவே பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அந்த பிரிண்ட் எடுத்ததுலேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எதெல்லாம் முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ நம்மள்கிட்ட சிலபஸும் இருக்குது. சிலபஸ்லேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் படிக்க ஆரம்பிக்கிறது. படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கிளியரான நோட்ஸ் வேணும். எதை பார்த்து படிக்கிறது, எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டு இருப்பீங்க. உங்கள் காலேஜில் கிளியராக நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவே ஓகே, அதை பார்த்தே நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் காலேஜில் நான் நோட்ஸ்லாம் சரியாக எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப்லேயே எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ரொம்ப கிளியரான வீடியோஸ்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தே நீங்கள் படிச்சுக்கலாம்.
எந்த டாபிக் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணாலுமே நிறைய வீடியோஸ் இருக்கும். காலேஜில் சொல்லித்தரதை விடவும் நல்ல ஈஸியாக புரிகிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸில் சொல்லி தருவாங்க. தமிழில் கூட நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அப்புறமா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கனாலே நிறைய நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சாட் ஜிபிடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் நோட்ஸ் இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆன்லைனில் நிறைய எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது, அதுக்கான நோட்ஸும் கிளியராக கிடச்சாச்சு. அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா ப்ரியாரிட்டி செட் பண்ணணும். ப்ரியாரிட்டி செட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதில் மேபி 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அது ஒரு ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும், இல்லைனா மேக்ஸ் பேப்பராக இருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து சிலது இருக்கும். அதுக்கப்புறமா தியரி சப்ஜெக்ட்ஸ் அந்த 5ல் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து தியரி மட்டுமே இருக்கக்கூடிய ஓரளவு நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட மைண்ட் செட்டை பொறுத்து தான். சில பேருக்கு ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு வந்து அதுவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ரியாரிட்டி லெவலை வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, நம்ம இதை முடிச்சிட்டோம், இனிமேல் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கிறத ப்ரியாரிட்டி கொடுத்து அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸை படிங்க. நீங்கள் படிக்கிறப்போ ஏதோ ஒரு டாபிக் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டாப்பிக்கை வந்து எழுதி பார்த்து படித்து ட்ரை பண்ணுங்கள். எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். இது என்னுடைய பர்சனல் சஜஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த எழுதும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் நோட்ஸாக அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க 5 யூனிட் இருக்குன்னா 5 யூனிட்டில் நீங்கள் ஒரு 3 யூனிட் படித்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து 5 யூனிட் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் அந்த 5 யூனிட்லையுமே படிக்க போகிறீங்க. அதுலேயும் நீங்கள் செலக்டடாக 3 யூனிட் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு 5 யூனிட் இருக்குன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த 5 யூனிட்லையுமே படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு மேக்ஸிமம் போனால் 4-5 டாபிக் தான் இருக்கும். சில யூனிட்ஸில் 1-2 டாபிக்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் படித்தாலே நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை மட்டும் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணி 5 யூனிட்டையுமே படிங்க. தயவு செஞ்சு 3 யூனிட் மட்டும் படித்தா போதும், 2 யூனிட் படிக்க வேண்டாம், பாஸ் பண்ணிடலாம், அந்த தைரியத்தில் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. அடுத்ததாக 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்கள் ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த 2 மார்க் ஆன்சர்ஸ் தான். 2 மார்க்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே வந்து பிக் கொஸ்டின்ஸ்லாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்து படித்து வச்சுருப்பீங்க. அதே கொஸ்டின்ஸ்குள்ளே இருந்தே சில 2 மார்க்ஸ்லாம் வரும். அதனால வந்து இப்போ 10 2 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 4 to 5 2 மார்க்ஸ் வந்து மினிமமாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்குள்ளே இருந்தே வரும். ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அதுக்குள்ள சின்ன கான்செப்டை வந்து 2 மார்க்காக கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரிப்பீட்டடாக பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக திரும்ப சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க 2 மார்க்ஸ்லையும். அதே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொன்ன ஸ்டூக்கர் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் தனியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் 10-15 2 மார்க்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபேஸை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எக்ஸாம் ஃபேஸுக்கு வருவோம். எக்ஸாமில் நீங்கள் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் பார்ட் வந்து பார்ட் ஏ 2 மார்க்ஸ் தான். 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வந்து உருவாக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்க கிட்ட. அதனால் 2 மார்க்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிஞ்சளவு கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸ் தெரியலை அப்படின்னா உங்களுக்கு அது சம்மந்தமாக அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயங்கள் ஏதாவது ஆன்சராக தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப சம்மந்தமே இல்லாத விஷயத்த கொடுக்காதீங்க, ஆன்சராட்டு அட்டன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சராக இருக்கணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கச்சா முச்சான்னு ஏதாவது எழுதி வச்சிங்கன்னா ஆரம்பத்திலே கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன இப்படி எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாயிரும். கரெக்ட் ஆன்சர்ஸை கொடுங்க. அதுக்கப்புறமா ஓரளவு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை கொடுங்க. இதை தாண்டி சம்மந்தமே இல்லாததெல்லாம் 2 மார்க்ஸில் எழுதி வச்சிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பிக் கொஸ்டின்ஸுக்கு வருவோம். பிக் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை அட்டன் பண்ணணும்னா ரொம்ப உங்களுக்கு தரவாக தெரிஞ்ச ஆன்சராக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. ஆர்டர் படி நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெளிவாக அவ்வளோ தரவாக இல்லையா,
செகண்ட் கொஸ்டின் தெளிவா இல்லையா, தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப தரவா இருக்கீங்களா, தேர்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தபடியா இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தரவா இருக்கீங்களோ அதை அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி அடுத்த தரவா இருக்கக்கூடிய ஆன்சர் அட்டன் பண்ணுங்க. இந்த ப்ரியாரிட்டியில நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பார்க்குறவங்க கரெக்ஷன் பண்றவங்க வந்து சரி ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணியிருக்கான், அடுத்த கொஸ்டின் அவன் நல்லா அட்டன் பண்ணியிருப்பான், அடுத்தும் அவன் நல்லா அட்டன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு உருவாகும். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஓரளவு ரொம்ப தரவா தெரியாத ஆன்சர் அப்படி ஏனோ தானோன்னு எழுதி வச்சிருந்தீங்கன்னா பார்க்குறவங்க கரெக்ஷன் பண்றவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்டே இப்படி எழுதியிருக்கான், அடுத்தும் இப்படி தான் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மைண்டில் அப்படி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாயிரும். அதனால ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் ஒரு குட் இம்ப்ரெஷனை கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. மாற்றி மாற்றி அட்டன் பண்ணுறப்போ கொஸ்டின் நம்பர்ஸை கரெக்டாக கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை கேட்டிருக்க கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல, அந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சுத்தமாக அப்படியே அட்டன் பண்ணாமே வந்துடாதீங்க. அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக அதே யூனிட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஏதோ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், அது ரொம்பவே கரெக்டாக எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சர், அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று இல்லாமல் அதுக்கு ஓரளவு சம்மந்தமாக இருக்கக்கூடிய வேற ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஆன்சரை நீட்டாக எழுதி வச்சுட்டு வாங்க. தயவு செஞ்சு அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்குன்னு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ சப்ஜெக்டோட ஆன்சர்லாம் எழுதி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிறப்போ ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டாகவே எழுதியிருந்தாலும் நீங்கள் கச்சா முச்சான்னு ரொம்ப அவங்களுக்கு எரிச்சல் படுத்துகிற மாதிரி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணுறதே ஒரு மாதிரி சலிச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பிளாக் பென், ப்ளூ பென் 2 பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸ்பேஸ்லாம் நல்லா விட்டு லைன்லாம் போட்டு அந்த மாதிரி எழுதுங்க. அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கரெக்ஷன் பண்ணுறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அவங்கள வந்து டென்ஷன் படுத்தக்கூடாது. அவங்கள ஒரு மாதிரி ரொம்ப யோசிக்க விட்டு குழப்புற மாதிரி உங்கள் ஆன்சர் வந்து இருக்கக்கூடாது. கரெக்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை வந்து பிளாக் பென்னில் எழுதுறது, அண்டர்லைன் பண்ணுறது, சப் ஹெட்டிங்ஸ் போடுறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணுறவங்க எப்போவுமே நம்மளை வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்படியாவது பாஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லைனா கச்சா மச்சான் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ எழுதி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் அவங்க மார்க் போடுறதுக்கே இடம் இல்லை, எங்கே போட்டு நான் மார்க் போடுறது, அவங்களே எழுதியெல்லாம் மார்க் போட மாட்டாங்க, நம்ம எழுதுறதுக்கு தான் மார்க் தருவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கரெக்டாக ரெலவெண்ட்டான ஆன்சர்ஸை ஆன்சர் ஷீட்டில் கொடுக்கும்போது அதுக்கான அந்த மார்க் போடுறதுக்கான இடத்த நம்ம உருவாக்கும் போது அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல மார்க் தான் போடுவாங்க. எப்படியும் நம்மளை ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. உங்களை பாஸ் பண்ண தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பவும் சரி, எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுறப்பவும் சரி, நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% எந்த இன்ஜினியரிங் எக்ஸாம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அரியர் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இருக்காது. நானுமே காலேஜ் சேர்ந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து அரியர் போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டைமில் எனக்கு எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும், அதனால தான் நான் வந்து அந்த டைமில் அரியர் போட்டேன். அதுக்கப்புறமா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி அந்த ஒரு ரோட் மேப் எனக்கு தெரிஞ்சதுனால அதை நான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணதுனால அதுக்கப்புறமா நான் எந்த அரியரும் போட்டதில்லை. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ரொம்ப டாப் கிரேட், ஓ கிரேட் அந்த மாதிரி இல்லாட்டியும் ஒரு டீசெண்டான கிரேடில் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி அரியர்ஸ் நினச்சி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம சேனலில் இனியும் வரக்கூடிய அனைத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம்.